ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது ஜன்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி ரத்னவேல் பங்கேற்கும் நேர்முகம். உடன் நேர்முகம் காண்பவர் கே வெற்றி கொண்டான். பொருளாதார வலிமை வாளின் வலிமை விட மேன்மையானது. இதை உணர்த்தும் வகையில்தான் ஐயன் வள்ளுவரும் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனை கூறியதில் என்று பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒரு தனிநபரின் முன்னேற்றத்திற்கும் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார வலிமை இன்றியமையாதது. ஆகையால் தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 12 கால நல்லாட்சியில் நாட்டு மக்களை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அனைவரையும் வங்கி சேவைகளுடன் இணைக்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வணக்கம் சார். வணக்கம். பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, அது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்னவென்றால், அதுவரை வங்கி சேவைகள் பெறாமல் இருந்த இந்திய மக்கள் அனைவருக்கும் வங்கியில் கணக்கு துவக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. அன்றைய தேதியில் இந்திய நாட்டில் மொத்தமாக 58% மக்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் அனைவரையும் வங்கி சேவைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் இந்த PMJDY என்ற மிகப்பெரிய இந்தியாவின் கனவு நிதி சேர்க்கை இயக்கமானது அறிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் 1,86,00,000 கணக்குகள் துவங்கி இது கின்னஸ் சாதனை படைத்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. யாரை எய்ம் பண்ணி இந்த கணக்கு தொடங்கப்பட்டது என்றால், கிராமப்புற மற்றும் அடித்தட்டு மக்கள், இதுவரை வங்கி பக்கமே செல்லாத மக்கள், வங்கி சேவை இதுவரை கிடைக்காத மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த வசதிகள் எல்லாம் கிராமப்புற மக்களுக்கு அந்நாள் இல்லாமல் இருந்தது. ஒன்லி நகர்ப்புற மக்களுக்கும் அரசு வேலையில் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு மட்டுமே இருந்த வசதிகள் அனைத்து மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் PMJDY திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். சார், இந்த ஜன்தன் கணக்கு தொடங்குவதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன சார்? மக்களுக்கு வங்கி சேவை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். அந்த வங்கி சேவை என்று ஒன்று கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அது தொடர்பான மற்ற நிதி சேவைகளும் கட்டாயம் கிடைத்துவிடும். பண பரிவர்த்தனை செய்வதற்கான வசதிகள் உடனடியாக கிடைத்துவிடும். அவர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். சேமிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். PMJDY திட்டத்தின்படி ஒரு கணக்கு துவங்கப்படும் பட்சத்தில் முதலில் மக்களுக்கு ஒரு கணக்கு துவக்கி கொடுக்கப்படுகிறது. வங்கியில் கணக்குடன் சேர்த்து ஒரு ATM கார்டு, ரூபே ATM கார்டு இதோடு சேர்த்து வழங்கப்படுகிறது. அந்த ரூபே ATM கார்டை வைத்து அவர்கள் எந்த ATMிலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம். POS மெஷினில் அவர்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன் வர்த்தகம் செய்து கொள்ளலாம். UPI பேமெண்ட் செய்து கொள்ளலாம். இதை தவிர நேரடியாக வங்கிக்கு சென்று வரவு செலவு செய்து கொள்ளலாம். இத்தனை வசதிகளும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது. ரூபே கார்டை வழங்கும் போது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடும் இதுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸில் அவர்களுக்கு ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் உடம்புல பாதிப்பு ஏற்பட்டாலோ உயிர் துறக்க நேர்ந்தாலோ அதுக்குண்டான பலன் உடனடியாக கிடைக்கிறது. அவர்கள் இறந்து விட்டால் வாரிசுகளுக்கு 2 லட்சம் ரூபாயும், சப்போஸ் ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு நிறைய டிசபிலிட்டி தான் வந்ததுன்னா இவங்களுக்கு அந்த டிசபிலிட்டியோட பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு 2 லட்சம் வரை அந்த பெனிஃபிட் அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுபோக இந்த வங்கியில் 6 மாதம் வரவு செலவு பட்சத்தில் 10,000 ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வழங்கப்படுகின்றது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஓவர் டிராஃப்ட் என்ற வகையில் 10,000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. இது முக்கியமாக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இதை கொடுப்பதற்கு வங்கிகள் முன்னுரிமை கொடுக்கின்றன. இது தவிர நீங்கள் வங்கியில் போட்டிருக்கும் பணத்திற்கு வட்டியாக வீட்டில் வைத்திருந்தால் வட்டி கிடைக்கப் போவதில்லை. வங்கியில் இருக்கும்போது அதுக்குரிய வட்டியும் அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்கிறது. கணக்கு துவங்குவதன் மூலம் கவர்மெண்ட்டுடைய DBT டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற அந்த சப்சிடி கிரெடிட், LPG சப்சிடி கிரெடிட், ஸ்காலர்ஷிப் கிரெடிட், பென்ஷன் கிரெடிட், வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் சம்பளத்தொகை அனைத்தும் இந்த கணக்கில் நேரடியாக எந்த கமிஷனும் இல்லாமல் எந்த டிலேயும் இல்லாமல் இந்த கணக்கில் வரவு வைப்பதற்கு பயன்படுகிறது. இது தவிர சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. 3 ஸ்கீம் மெயினா சொல்லலாம். நம்ம PMJJBY, பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் 436 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு 436 ரூபாய் கட்டினா போதும் 2 லட்சத்துக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது. இதை தவிர PMSBY பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா ஒன்று இருக்கிறது. அது ஆக்சிடென்ட் பெனிஃபிட், அதில் உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை என்றால் இறந்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. இது ரெண்டும் இன்சூரன்ஸை சார்ந்த ஸ்கீம்கள். இதை தவிர
அவர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பென்ஷன் இல்லாதவர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கும் விதமாக அடல் பென்ஷன் யோஜனா என்ற பென்ஷன் ஸ்கீமும் உள்ளது. 60 வயதிற்கு அப்புறம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை மாதம் பென்ஷன் வருகின்ற மாதிரி இந்த ஸ்கீம். இது அனைத்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்களையும் செய்யப்படுவதற்கான தகுதி இந்த கணக்கு துவங்குவதன் மூலம் ஒரு கணக்காளருக்கு உடனடியாக. ஸோ இது எல்லாமே 2014க்கு முன்னால் அடித்தட்டு மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இல்லாமல் இருந்த இந்த வசதிகளை எல்லாம் இந்த PMJDY திட்டத்தின் மூலம் அனைவரையும் சென்றடையுமாறு இந்த மோடி அரசு செய்து மிகப்பெரும் மகத்தான சாதனையை செய்துள்ளது. PMJDY அக்கௌண்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வங்கியில் பொதுவாக ஒரு கணக்கு ஓப்பன் பண்ண போகிறதுன்னா கிராமப்புறமாக இருந்தால் மினிமம் ஒரு 500 ரூபாய் கணக்கில் வச்சுருக்கணும்பாங்க. நகர்ப்புறமாக இருந்தால் மினிமம் ஒரு 1000 ரூபா கணக்கு வச்சுக்கணும்பாங்க. இது வங்கிக்கு வங்கி, ஊருக்கு ஊர், அந்த டவுனை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அப்படி வைக்கலன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வங்கியில் இப்போ கிட்டத்தட்ட அனைத்து வங்கியிலும் இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் எடுத்து விட்டாங்கன்னா கூட போன வருஷம் வரைக்கும் இருந்தது. இந்த PMJDY அக்கௌண்ட்ஸில் பேசிக் ஃபீச்சரே தான். இந்த கணக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் செய்யப்பட வேண்டும். இதில் வர்ற மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் என்ற எந்த சார்ஜஸ் இந்த கணக்கில் எடுக்கப்படக்கூடாது. இதில் நிறைய டிரான்ஸ்பரன்சி இருக்குது. நீங்கள் இந்தந்த சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற நாம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது, RBI ரெகுலேஷன் இருக்குது, DFS சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த சர்வீசஸ்லாம் பேங்க்லேருந்து எந்த சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. இது மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ், ஏழை மக்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்குது. 500 ரூபாங்கிறது நிறைய வருமானம் உள்ளவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கும் 500 ரூபாங்கிறது ஏழைப்புற மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு மிகப்பெரிய தொகை. இது அவங்களுக்கு இந்த PMJDY அக்கௌண்ட்ஸில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம புதுச்சேரியில் இந்த திட்டத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது, இது வரைக்கும் நம்ம புதுச்சேரியில் எத்தனை பேர் இதன் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புதுச்சேரி என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு யூனியன் டெரிட்டரி என்பது அனைவருக்கும் தெரிந்தது. புதுச்சேரியில் லிட்ரஸி லெவல், படிப்பறிவு அதிகமான மாநிலம், நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். இந்த PMJDY திட்டத்தை அமல்படுத்துவதில் யூனியன் டெரிட்டரியிலேயே முன்னோடியாக திகழ்ந்தது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஆகும். முதலாக அனைத்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் இந்த PMJDY அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கவர் செய்த பெருமை புதுச்சேரி மாநிலத்தை மட்டுமே சாரும். இதற்கு காரணம் அனைத்து வங்கியாளர்களும் SLBC என்ற ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி அவங்க தலைமையில் நிறைய கேம்ப்ஸு, பேங்க் பிரான்ச்சஸ்ஸு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வீட்டு வீடாக சென்று ஒவ்வொருத்தருக்காக கணக்கு ஓப்பன் பண்ணி கேம்பெயின் மோடில் மக்கள்கிட்ட யாருக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லி விவரங்கள் சேகரித்து மிக தீவிரமாக முயற்சி செய்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியானது முதலில் அனைத்து வீடுகளிலும் கணக்கு என்ற இலக்கை முதலாவது எட்டிய பெருமையை புதுச்சேரி பெற்றிருந்தது. இதுவரை மொத்தமாக புதுச்சேரியில் 2,80,000 அக்கௌண்ட்டுகள் PMJDY என்ற திட்டத்தின் கீழ் துவக்கப்பட்டு மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது புதுச்சேரி கிராம வங்கியில் மட்டுமே கிட்டத்தட்ட 72,000 அக்கௌண்ட்டுகள் 48 கிளைகள் மூலம் நாங்கள் துவங்கி மக்களுக்கு பயன்பெறுமாறு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சார் இப்போ நிறைய இடத்துல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வராங்க. அவர்களுக்கு இந்த திட்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்? PMJDY அக்கௌண்ட்ஸ் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் அனைத்து தகுதியுள்ளவர்களுக்கும் PMJDY அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மெயினான எய்மாக இருந்தால் கூட இதில் மெயின் ஃபோக்கஸ் என்பது பெண்களை சுற்றியே உள்ளது. இதுவரை இந்தியாவில் 58 கோடி அக்கௌண்ட் கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளது. அதில் கிட்டத்தட்ட 56% அக்கௌண்ட்டுகள் பெண்களுக்காக மட்டுமே ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. 2014க்கு முன்பு வரை பெண்கள் தங்களுடைய சேமிப்புகளை அவர்கள் வீட்டில் உள்ள பாத்திரங்களில் இல்லை சமையலில் உள்ள சில டப்பாக்களில் போட்டு ஒழித்து வைத்து வச்சிருப்பார்கள். அவர்கள் சம்பாதித்த தொகையாகட்டும் இல்லது அவர்கள் குடும்ப பெண்களாக இருந்தால், வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் எல்லா செலவுக்கும் கணவனையோ இல்லை அப்பாவையோ நம்பித்தான் இருக்க வேண்டும். ஃபினான்சியலாக எந்த ஒரு முடிவையும் அவரால் எடுக்க முடியாது. பட் இந்த PMJDY அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பின்னாடி பெண்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். நார்மலாக இந்த DBTS எல்லாமே இந்த கவர்மெண்ட் அந்த பேங்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா இதெல்லாம் டைரெக்டாக அந்த வீட்டு பெண்களோட அக்கௌண்ட்டில் போகிற மாதிரி செய்கிறதான் கவர்மெண்ட்டோட மெயினான எய்மாக இருந்தது. ஏன்னா பெண்கள் வீட்டில் மிகவும் பொறுப்பானவர்கள், சேமிப்பு பழக்கம் அதிகம் பெண்களிடம் தான் உள்ளது. DBT கிரெடிட்ஸ், ஸ்காலர்ஷிப், இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வர எல்லா பணங்களும் அவர்கள் கணக்குகளுக்கு நேரடியாக வர வைக்கப்பட்டன. 100 நாள் வேலை திட்டத்தில் வரும் பணமும் அதில் பெரும்பாலும் பெண்கள் தான் வேலை பார்க்கிறார்கள். அதில் வரும் பணமும் பெண்கள் கணக்கிற்கு நேரடியாக சேர்ந்துவிடும். இதில் பெண்கள் கணக்கில் நேரடியாக இந்த பணங்கள் சேர்றதுனால பெண்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அவர்களால் சுயமாக தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான தேவைகளும் அவர் குடும்பத்திற்கான தேவைகளும் அவர்கள் ஈஸியாக அவர்களாக முடிவு செய்து அவர்கள் செலவு செய்யவோ இல்லை சேமிப்பு பண்ணுவதற்கு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எதுக்கும் அப்பாவையோ இல்லை வீட்டுக்காரரையோ எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கான தேவைகளை தானே தன்னுடைய கணக்கிலிருந்து எடுத்து அவங்க செலவழிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடைத்தது. இதில் இன்னொரு
பெனிஃபிட் என்னென்னா, இந்த பேங்க்கில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் பெண்கள் வந்தது. அப்போ தான் வந்து இந்த எஸ்ஹெச்ஜி மூவ்மெண்ட்டும் நல்ல பீக்கில் இருந்தது. எஸ்ஹெச்ஜிங்கிறது மகளிர் குழு. பேங்க்கில் இருந்தவங்க ஒரு 10 பேர் 20 பேர் ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு மகளிர் குழு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் நடத்தும் பட்சத்தில் பேங்க்லேருந்து ஃபர்தராக அவங்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதலில் சேமிப்பு கடனாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் 2வது தவணையாக தொழில் செய்வதற்கு கடன் கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. முதலில் கூட்டுக்குழுவாக செயல்படுவதில் 10 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் ஒரு குழு ஆரம்பித்து அவங்கெல்லாம் ஒன்றா போய் பேங்க்கில் வந்து மகளிர் குழுக்குன்னு ஒரு தனியாக கணக்கு ஆரம்பித்து வர செலவு பண்ணும்போது பேங்க்லேருந்து கடன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். முதலில் தனிப்பட்ட ஒரு பெண் போய் ஒரு வங்கியில் கடன் கேட்டால் வாங்குவது அவ்வளோ எளிதல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் சேர்ந்து மகளிர் குழு கொண்டு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் நல்லா நடத்தி பேங்க்கில் போய் அவங்கள்ட்ட நாங்களாம் சேர்ந்து வாங்குகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஜாமீன், நாங்கள்லாம் சேர்ந்து கடனை கட்டிடுவோம், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அந்த பேங்க் வந்து ரொம்ப ஈஸியாக கடன் கொடுத்தாங்க. இவங்க தொழில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கிராமப்புற பொருளாதாரம் வளர்ந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் வருமானம் நன்றாக இருந்தது. இது அந்த ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்ஸுங்கிறது அது வந்து நீங்கள் அதனோட இம்பேக்ட் வந்து அதனோட பெனிஃபிட் வந்து ரொம்ப சாதாரணமாக வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வியூவில் இருந்து பார்த்தா தான் அது வந்து இது எந்த அளவுக்கு இந்தியா பொருளாதாரத்திலும் பர்டிகுலராக இந்த பெண்கள் மேம்பாட்டிலும் உதவி இருக்குங்கிறது நிச்சயமாக ரொம்ப வியத்தகு முன்னெடுத்து கொண்டு வந்தது. ஆண்களா பெண்களா யார் சேமிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க பார்த்தா பெண்கள் தான். இது வந்து டெஃபினட்டாக பெண்களோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. அதோடு சேர்த்து சொசைட்டிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. அரசின் நலத்திட்ட உதவிகளான முதியோர் பென்ஷன், மாணவருக்கான ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் இந்த திட்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்? சார், மிக முக்கியமான கேள்வி. 2014க்கு முன்னாடி வரைக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகளாகட்டும், சப்சிடிஸ் ஆகட்டும், எல்பிஜி சப்சிடிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அரசுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தன. அவங்கள கூப்பிட்டு கேஷாக கொடுக்கணும், இல்லைன்னா செக்காக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 50 லட்சம் பேர் கொடுக்கணும், இல்லை 1 கோடி பேர் கொடுக்கணும்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற காரியமாக இல்லை. கேஷ் மேனேஜ் பண்ணணும், கேஷ் அரேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக அவங்களுக்கு போய் கொடுக்கணும். இதை கேஷ் வாங்குறதுக்கு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப பயணப்படணும். அதுக்கு பயன்படுத்த செலவுகள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். இல்லைனா யாராச்சும் இன்டர்மீடியட் ஏஜென்ட்ஸை வச்சு கொடுக்கணும், ஏஜென்சிஸ் வச்சு கொடுக்கணும். அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்குரிய கமிஷன் எடுப்பாங்க. லீகலாக எவ்வளோ பெர்மிட்ஸ் இருக்குது, அப்போ இல்லீகலாக அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 1000 ரூபா பென்ஷன் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போய் சேரும், 900 ரூபா தான் போய் சேரும். இந்த மாதிரி நிறையா வந்து லீக்கேஜஸ் இன் பிட்வீன் நிறையா இருந்தது. இதில் இந்த டிபிடி டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்லை அரசு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இறந்து போனவர்களை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரப்போவதில்லை. இல்லாத பேர்களும் இந்த மாதிரி டிபிடி டிரான்ஸ்ஃபர்ஸ் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இந்த டிபிடி டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக அந்த கவர்மெண்ட் வந்து லீக்கேஜஸ் இல்லாமல் 100% 1000 ரூபாய் பென்ஷன் என்றால் ஒரு பைசா குறையாமல் 1000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் போய் சேரும். இன்னைக்கு 5 கோடி பேருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கிரெடிட் கொடுக்க முடியும்னா இன்னைக்கு இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுனால டிஜிட்டலில் இம்மிடியேட்டாக யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், அந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து ஒரு 1 ஹவரில் அந்த 5 கோடி பேருக்கும் ஒரே இரவில் போய் சேர்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த வசதியில் வந்திருக்குது. நேரடியாக அக்கௌண்ட்டில் போய் இருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து இதை வாங்குவதற்கு அங்கே எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. தேவையில்லாமல் தகுதி இல்லாத மக்களுக்கு இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் போய்ச்சிருவதும் தடுக்கப்பட்டு அரசுக்கு மிகப்பெரிய சேமிப்பை இது உருவாக்கி கொடுத்துள்ளது. டைரெக்டாக இது அக்கௌண்ட்டுக்கு போகிறதுனால பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் இருக்கும். தேவைப்படுறப்ப அவங்களுக்கு தேவைப்பட்ட செலவுகளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து மிச்சத்தை அவங்க சேமிச்சுக்கலாம். இதே இது கையில் கேஷாக வச்சுருந்தா மக்கள் ஈஸியாக செலவழிச்சிடுவாங்க. இப்போ அது இல்லை. பேங்க்கில் இருக்குது, தேவைப்பட்டால் தான் எடுக்கிறாங்க, மிச்சம் பேங்க்கில் இருக்குது. ஸோ இது இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த பணம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு புரட்சின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி டேட்டில் 140 கோடி மக்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த டிபிடி கிரெடிட்லாம் வந்து மேனுவலாக சப்போஸ் கொடுக்குறதா இருந்தால் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி இதில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு காரியம், நடக்காத காரியம்னு சொல்லலாம். அது ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப அக்யூரேட்டாக 100% வித்தவுட் எனி லீக்கேஜ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கரெக்டாக போய் சேருவதற்கு இந்த பிஎம்ஜேடிவி ஸ்கீம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது. சார், இப்போ நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க, அப்புறம் நடைபாதையில் கடை வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஜன்தன் கணக்கு, அப்புறம் அது மூலயமா கிடைக்கிற அந்த டிஜிட்டல் வங்கி சேவை எப்படி அவங்களுக்கு பயனளிக்குது சார்? சார், 2014க்கு முன்பு வரை கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களும் சிறு குறு தொழில் செய்வர்களும் வங்கியின் வரையறைக்குள் வராமல் இருந்தார்கள். அவசரத்துக்கு பணம் வேணும், தொழில் செய்ய பணம் வேணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இப்போ மணி லெண்டர்ஸ்லேருந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. மணி லெண்டர்ஸுங்கிறது வட்டி கொடுத்து வாங்குறாங்க. 2 வட்டியிலேருந்து 5 வட்டி வரைக்கும் இவங்க வந்து கடனுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மல் கிரெடிட், பேங்கிங் மூலமாக ஃபார்மல் கிரெடிட்டுங்கிறது அப்போ அவைலபிள் அவங்களுக்கு இல்லை. இந்த பிஎம்ஜேடிவி திட்டத்தோடு சேர்த்து பிஎம்ஜேடிவி திட்டங்கிறது ஒன்லி கணக்கு ஓப்பன் பண்ணுறது மட்டுமே கிடையாது. கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு தி ரூரல் பீப்புள்
பேங்கிங் சிஸ்டம் மூலமாக ஒரு ஃபார்மல் கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். இதில் ஆல்ரெடி ஒரு கணக்கு 6 மாதம் ஆரம்பித்தாலே 10,000 ரூபாய் அதிலே ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துட்றாங்க. அவசரத்துக்கு நீங்கள் பக்கத்தில் போய் யார்ட்டையும் கடன் கேட்க வேண்டியதில்லை, கைமாற்ற வாங்க வேண்டியது, அதிக வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை. பேங்க்கில் போய் நான் 6 மாதம் வரவசம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 நீங்கள் எனக்கு கொடுங்கன்னா இம்மிடியட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஆரம்ப நிலை. இது தவிர பிஎம்ஜேடிவை துவங்கிய வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கு பல்வேறு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருந்தது. இப்போ பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் சொல்லி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தெருவில் இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கு. அப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்து பேங்க் பக்கமே போக முடியாது. ஏன்னா பேங்க்ஸ் வந்து 2014 முன்னாடி வரைக்கும் இந்த ஏழை மக்களோ இல்லை இந்த சிறு குறு வியாபாரிகளோ தெருவர வியாபாரிகளுக்கோ அவங்களுக்கு பேங்கிங் பண்ணுறது வந்து எந்த வகை லாபமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேங்கிங் வந்து மெயின் எய்ம் வந்து ப்ராஃபிட். அது வந்து பணக்காரர்களுக்கு நிறைய கடன் கொடுத்து நிறைய டெபாசிட் வாங்குறவங்களுக்கு தான் ஈஸியாக அவங்க லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் லாபம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல இதில் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் கிடைக்கும்னு. அப்போ வந்து பேங்கர்ஸுக்கே தெரியல. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்த பின்னாடி இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நீங்கள் டெபாசிட் உள்ளது. இதெல்லாம் பேங்க்கே எதிர்பார்க்கலாம். பேங்க்ல எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சார். அதில் வந்து 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு டேர்ம், 7% வட்டியில் கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுத்து தெரு வியாபாரிகளுக்கு 10,000 கொடுத்து அதில் அது டிஜிட்டல் பேங்கிங்கையும் கொண்டு வந்தாங்க. அவங்க யூபிஐ QR கோட் ஜென்ரேட் பண்ணி அவங்க அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவர வியாபாரிகள் சின்ன சின்ன கடைகள்லாம் கூட QR கோட் இருக்கும். ஸோ 10,000 வாங்குவாங்க. அவங்க பண்ணுற வியாபாரத்தில் அந்த QR கோடு மூலமாக அந்த பணம்லாம் நேர கணக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கடன் அடிச்சுட்டு அடுத்து 20,000, அடுத்தது அது ஒரு வருஷத்தில் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து 50,000 ரூபாய். ஸோ 3 லெவலில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 10,000லேருந்து 20,000, 20,000லேருந்து 50,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கடன் வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது இந்த ஸ்கீம். இதை தவிர முத்ரா ஸ்கீம் ஒன்று இருக்குது சார். ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு 50,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 5 லட்சம், 10 லட்சம், இப்போ 20 லட்சம் வரைக்கும் எந்த பிணையமும் இல்லாமல் இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கப்பட்டன. இதில் பிணையமே தேவையில்லை, கேரண்டி தேவையில்லை. நான் என்ன தொழில் செய்கிறேன், எனக்கு பணம் கொடுங்க, பிஎம்ஜே இந்த இதில் கொடுங்கன்னா குறைந்த வட்டியில் அவங்களால ஈஸியாக இந்த தொழில் கடன் வாங்கி வெளியிலேருந்து கடன் வாங்காமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்காமல் ஈஸியாக கடன் வாங்கி அவங்க தொழிலை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிஎம்ஜேடிவி ஸ்கீம்ஸ். இந்த மணி லெண்டர்ஸோட டிபெண்டன்சி, அவங்களோட சார்ந்திருந்த கிராமப்புற பொருளாதாரம் அதை விட்டு சுதந்திரம் அடைந்து வெளியே வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபார்மல் கிரெடிட் எல்லாமே வந்து ஹேஸ் ரீச் தட், அதாவது கடைசி கட்ட மனிதன் வரைக்கும் இது சென்று சேர்ந்துருக்குது சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கீமின் வெற்றியாகும் இது சார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் பார்க்கும்போது சமூகத்தோட அனைத்து தரப்பு மக்களும் இந்த திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்சிட்டு வராங்க சார். குறிப்பாக மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் இந்த திட்டத்தின் மூலயமா எப்படி பயன்பெறுறாங்க சார்? இந்த திட்டத்தில் வந்து 10 வயசுக்கு மேற்பட்ட அனைவருமே வந்து பிஎம்ஜேடிவி கணக்கு துவங்கலாம். 10 வயசுக்கு மேற்பட்டனா 10லேருந்து குறைஞ்சபட்சம் 18 வயசு இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை அதுக்கு மேலே படிக்கிறாங்கன்னா 21, 22 வயசு, 23 வயசு வரைக்குமே இதில் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லாம் இருப்பாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், 10வது போகிறான் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்லாம் வரும். அதை வாங்குறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் போகணும், ஸ்கூலில் போய் காத்துட்ருக்கணும், இன்றைக்கி வரல நாளைக்கு வாங்கம்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கணக்கில் டைரெக்டாக இந்த ஸ்காலர்ஷிப் பணம்லாம் டேரெக்டாக வர ஆரம்பிச்சது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாணவர்களுக்கு வங்கி வரவு செலவுகை இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ சேமிப்பு பழக்கம் மாணவர்களாக இருக்கும்போது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அக்கௌண்ட்டில் பேங்க்கில் வச்சுட்டே வராங்க, ஒரு மேற்படிப்புக்கு ஒரு கடன் தேவைப்படுது, வங்கியில் ஆல்ரெடி போய் வந்து பழக்கம் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாம் தெரியுது, நல்லா மார்க் வாங்கிடுறாங்க, போனாங்கன்னா பேங்க்கில் வந்து எஜுகேஷன் லோன் ஈஸியாக கிடச்சிருது. ஸோ 10 வயசுலேருந்து அவங்க வர சொல்லலாம் இருக்கிறதுனால அந்த பேங்க்குக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமோ இதோ இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறத பேங்க்கில் கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு இந்த மாணவர்களுக்கு ஒரு நாலேஜையும் கொடுத்தது. 10 வயசுலேருந்து நீங்கள் 90 வயசு இருந்தால் கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு உதவிக்கிட்டே இருக்கும். தொழில் பண்ணுறப்ப வர சொல்ல பண்ணிக்கலாம். ரிட்டையர் ஆன பின்னாடி பென்ஷன் வருது, நடக்க முடியாது, 70 வயசு ஆச்சு 80 வயசு ஆச்சு பேங்க்கு போக வர முடியாது. இந்த பேங்க்கில் வந்து இந்த ஸ்கீமில் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர் வந்து இந்த பிசிஎஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லி அனைத்து வங்கிகளும் அனைத்து கிளைகளிலும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்கு சென்று வங்கி சேவை அளிக்கக்கூடிய வணிக தொடர்பாளர்களை அனைத்து வங்கிகளும் இதில் அமர்த்தி. இந்த முதியவர்கள் வந்து வங்கிக்கு அலைய வேண்டியதில்லை, வங்கியில் வந்து கால் எடுக்க நிற்க வேண்டியதில்லை, போக்குவரத்துக்கு இவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வீட்டுக்கே வந்து அவர்களுக்கு வசதியான நேரத்தில் அவர்களுக்கு வந்த பென்ஷனோ அவர்களுக்கு வந்த சப்சிடி அமௌண்ட்டோ அவர்களிடத்தில் சேர்த்து விடுகின்றார்கள். இது வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் வந்து இதை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு உலகளாவிய லெவல் பார்த்தா கூட ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறோம் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மக்கள் வந்து இந்த பணத்தை கையில் தொடுறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில்
இந்த டிஜிட்டல் வங்கி சேவை அவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு சார்? உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவிட் தொற்று 2020 2022 வரை மிக மிக தீவிரமாக உலகளவில் உலகை முடக்கி போட்டிருந்தது. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கோ, மற்றவர்களை பார்த்து பேசுவதற்கோ, அவருக்கு வேலைக்கு செல்வதற்கோ எந்த வகையிலும் முடியாத அளவிற்கு அனைவரையும் வீட்டுக்குள்ளேயே முடக்கிவிட்டது. இதில் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுனால நம்மளால் இதை பேங்கிங் சைடில் இந்த ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னா, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருந்ததுனால வந்தது. பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அத்தனை பேருக்கும் அக்கௌண்ட் இருந்ததுனால அத்தனை பேர் கையிலையும் அக்கௌண்ட் இருந்தது, அத்தனை பேர் கையிலையும் மொபைல் இருந்தது, அத்தனை பேர் கையிலையும் ஆதார் இருந்தது. நம்ம இந்த ஜாம் சொல்லுவோம், ஜன்தன், ஆதார், மொபைல், இந்த 3 சேர்ந்து தான் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதில் ஆதார் லிங்காக இருக்கும், கையில் மொபைல் இருக்கும், அதுலேயும் ஆதார் லிங்காக இருக்கும். ஒரு கணக்கில் வரவு செலவு பண்ணுறதுக்கு இது 3 இருந்தால் யூபிஐ மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம பணம் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்த கோவிட் வந்தப்போ ஏடிஎம் போனால் இமீடியட்டாக கோவிட் வந்துருங்கிறது தான் ஒரு பெரிய பேச்சாக இருந்தது. மக்கள் யாருமே அங்கே ஏற்கனவே பல பேர் தொட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் தொட்டோம்னா இமீடியட்டாக நம்ம தொத்திக்கிறோம்னா மக்கள் ஏடிஎம் போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. வங்கியில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும்தான் அந்த வேலை பார்க்கும் அந்த கடமையில் அவங்க போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே வெளியே, பொதுமக்கள் வங்கிக்கு வருவதற்கோ இல்லை ஏடிஎம் போவதற்கோ பணம் எடுப்பதற்கோ இந்த பணம் கேன்சல் பண்ணுறதுக்கே பயந்தாங்க. தொடர்றதுக்கு பயந்தாங்க. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கினா கோவிட் வந்துடும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் கணக்கு இருந்ததுனால, அனைவருக்கும் டிஜிட்டல் யூபிஐ பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருந்ததுனால பணத்தை அனுப்புவதற்கும் பணத்தை பெறுவதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் எல்லாவற்றிலும் இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்ஸ் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மிக உதவிகரமாக இருந்தது மறுப்பதற்கு இல்லை சார். சார், இந்த ஜன்தன் திட்டத்தை பற்றி இது வரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைவாக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? சார், 2014 தொடங்கப்பட்ட அந்த பிஎம்ஜேடிவி ஸ்கீம் இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் என்ன நினைச்சாலும் அதை சாதிச்சிட்டாங்க. அனைவருக்கும் கணக்கு என்பது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. கணக்கு தொங்கப்பட்டாச்சு, வரசூல் ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 58 கோடி கணக்கு ஓப்பன் பண்ணி 3 லட்சம் கோடி பணம் அதில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் நேராக பக்கத்தில் இருக்க வங்கி கிளைக்கு போகலாம். புதுச்சேரியில் எங்கள் வங்கி கிளையே 48 கிளைகள் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் மாகே, யானம், காரைக்கால், எங்கே போனாலும் எங்கள் வங்கி கிளை பக்கத்தில் இருக்கும். ஒவ்வொரு வங்கி கிளையிலும் நீங்கள் வங்கிக்கு போனால் உடனே ஒரு 1 ஹவரில் கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணிடலாம். வங்கி கணக்கு என்பது மிக மிக இன்றியமையாது. இன்றைய காலகட்டத்தில் 10 வயசு தாண்டினா இமீடியட்டாக ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க. 58 கோடி அக்கௌண்ட்டு நம்ம துவங்கியிருக்கிறோம். இதில் நிறைய இன்னாப்ரேட்டிவ் அண்ட் டார்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது வரவு செய்யப்படாத கணக்குகள் என்பது ஒரு ஊக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. இப்போ அதில் இந்த 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்கிறோம். நம்ம 90 நாளைக்குள்ளே ஒரு ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் தான் அந்த 2 லட்ச ரூபா கிடைக்கும். டார்மெண்ட்டாவோ இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாவோ வரசூல் செய்யாமல் இருந்ததுன்னா அந்த பெனிஃபிட்லாம் இல்லாமல் போயிடும். இந்த மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு கணக்கு துவங்குங்கள், கண்டினியூஸாக பண்ணிட்டே வாங்க. வீட்டில் 10 வயசுக்கு மேலே யாராச்சும் இருந்தாலும் இமீடியட்டாக போய் கணக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. இது பல வகைகளில் பல நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் உங்களிடம் துணையாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது கண்டிப்பாக. இப்போ நம்ம எல்லாமே ரீச் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா 2047 விக்ஷித் பாரதங்கிறது ஒரு அடுத்த மிகப்பெரிய கனவுல நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடியோட மிகப்பெரிய கணக்கு 2047 நம்ம வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்ஸ் எந்த வழியில் உதவி பண்ண போகுதுன்னா, துவக்கப்பட்ட அனைத்து கணக்குகளும் வரவு பண்ண வேண்டும். இந்த கணக்குகள் மூலமாக அனைத்து மக்களும் பயன்பெற்று பொருளாதார ரீதியாகவும் ஃபினான்சியல் ரீதியாகவும் அனைவரும் முன்னேற்றம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விக்ஷித் பாரத் வல்லரசு நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம அடைகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது ஜன்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி ரத்னவேல் பங்கேற்ற நேர்முகம் கண்டவர் கே வெற்றி கொண்டான். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.